Hello dudes, so welcome to Sumatha channel. ஸோ ஆல்ரெடி நாங்கள் சென்னையிலேருந்து கொல்லிமலைக்கு எப்படி பஸ் ரூட்டில் வந்தோம், ஸோ அங்கேருந்து எப்படி ஆகாகங்கை ஃபால்ஸ்க்கு ரீச் ஆனோம், என்ன டிக்கெட்ஸு என்னென்ன தேவை, பஸ் டைமிங் எல்லாமே ப்ராப்பராக 2 வீடியோஸில் அழகாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம், இல்லைனா முன்னாடி எங்கள் சேனலை செக் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸோ 1 டே ட்ரிப்பில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ஸ் வந்தீங்கன்னா ஆகாயகங்கை ஃபால்ஸ் தவிர்த்து அதுக்கப்புறம் அர்ப்பலேஸ்வரர் கோயில் சிவன் தவிர்த்து வேறு என்ன ஃபேமஸான ஸ்பாட் இருக்குது, நாங்கள் தேடி பார்த்ததுக்கு ஒரு 2 இருந்துச்சு. இன்னொன்று ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள், அகைன் ஒரு நாமக்கல் ஃபோர்ட் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் அந்த 2 ஸ்பாட்டும் நாங்கள் எப்படி போனோம், எப்படி இருந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ நாங்கள் அகைன் கொல்லிமலையிலேருந்து நாமக்கல் வந்தோம். கிட்டத்தட்ட டவுனுக்கு வந்து 3.5 hours ஆச்சு. ஸோ அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் அந்த ஆஞ்சநேயர் கோயில், ரொம்ப ஃபேமஸ். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கும்போதே இது எங்களுக்கு நாமக்கல் ஃபோர்ட் முன்னாடி தெரியாது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கும்போது தான் இது மாதிரி ஒரு ஃபோர்ட் இருக்குன்னு பார்த்தோம். சரி வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கடைசியாக நான் லாஸ்ட் ஸ்பாட்டாக இது வந்தோம். ஸோ ஆக்சுவலாக ஒரு இவ்வளோ பெரிய ஃபோர்ட்டுக்கான ப்ராப்பரான வே இல்லை, ஒரு தெருக்குள்ளே சந்து பூந்தில் பூந்து வரா மாதிரி தான் இருந்துச்சு. கூகுள் மேப் ஹெல்ப்போடு தான் வந்தோம். கண்டிப்பாக வந்தால் இதுக்கு டிக்கெட்டும் ஃப்ரீ. நான் அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபா டிக்கெட்டாச்சும் வைப்பாங்க பார்த்தேன். ஸோ டிக்கெட்டும் இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதாவது இங்கே இருக்க பீப்புள்ஸ் ரெஸ்டிங் பாயிண்ட் மாதிரி இது யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு அன்யூஸ்டு இடம் இருந்தாலே அது லவ்வர்ஸ் ஆக்கிரமிச்சிருவாங்க. அவங்கள தவிர்த்து அதுக்கப்புறம் பீப்புள்ஸும் கொஞ்சம் ஃபேமிலி பீப்புள்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க இன்டர்ஃபேஸு. கவர்மெண்ட் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் இது இருக்குது. ஏறத்துக்கு நல்லா வசதியாக போட்டு வச்சுருக்காங்க சைடில் கம்மிஸ்லாம். ஸோ அதனால் பத்திரமா வரலாம், குழந்தைங்களே கூப்பிட்டு வரலாம். ஸோ செமையாக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தோம், குளிச்சா பறக்கோம். இங்கே வந்து வேறு லெவல் காற்று அடிச்சிது. எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல வீடியோ, அவ்வளோ ஏர் சவுண்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். கிட்டத்தட்ட இங்கே நாங்கள் வரும்போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6:15 இருக்கும். எங்களுக்கு பஸ் டைம் வேறு நமக்கு புக் பண்ணல. அதனால் இங்கே ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம். ஏன்னா 8 மணிக்கு எங்களுக்கு பஸ் இருந்துச்சு. 8:30 பஸ் இருந்துச்சு சென்னைக்கு. ஸோ இங்கே ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி காலியாக எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கங்கே லவ்வர்ஸ் உட்காந்துருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி பீப்புள்ஸ் வந்து சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்து நிலா சோறு மாதிரி இங்கே உட்காந்து சாப்பிட வராங்க. ஸோ அது பார்க்கவும் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ உள்ளே ஒரே ஒரு விஷ்ணு கோயில் மட்டும் இருந்துச்சு, அதாவது பெருமாள் கோயில் மட்டும் இருந்துச்சு. மற்றபடி எங்களுக்கு இந்த இந்த ஃபோட்டோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரில, யார் இதை கட்டினா, எதுக்காக இது இருந்துச்சுன்னு. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாமக்கல் வந்தீங்கன்னா ஆகாயகங்கை ஃபால்ஸ்க்கு மட்டும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ ட்ரை பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் கோயிலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமும் நாம் ஆகாயகங்கை ஃபால்ஸ் தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபால்ஸ் இருக்குது. பட் எல்லாத்துலேயும் டாப்னு பார்த்தா ஆகாயகங்கை ஃபால்ஸ். அதனால தான் நாங்கள் அது மட்டும் போனோம். ஏன்னா ஒரு ஃபால்ஸில் குளித்தாலே டயர்ட் ஆகிடும். ஸோ ஒரே 3-4 ஃபால்ஸ்லாம் போகிறது வந்து இம்பாசிபிள். ஸோ அதனால நாங்கள் 1 பிளான் போட்டு ஸோ அதுக்கப்புறம் வேறு எதனா நாமக்கல்ல ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இதை நாங்களாம் பார்த்து ஒரு 2 பிளேஸ் அடிஷ்னலாக கவர் பண்ணோம். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா பக்காவாக நீங்கள் குளித்த உடனே டயர்டாகிடுவீங்க. ஸோ ஓன் டிரான்ஸ்போர்ட்னா ஓட்டுறது இன்னும் கஷ்டம் மழையில். ஸோ நாங்கள் பஸ்ஸில் இருந்தனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம், தூங்கிட்டு வந்தனால கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தையெல்லாம் வந்தால் ரொம்ப பிடிக்கும், ஓடி ஆடிலாம் விளையாடலாம். ஸோ இதை சொன்னால் டெம்பிள் இருக்குன்னு இங்கே இதாக இருக்குது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் எங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு நல்ல ஸ்பாட்டு, நல்லா ரெஸ்டிங் எடுக்கிறது, ரெஸ்ட் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடைசியாக அதை முடிச்சுட்டு போகலாம். ஸோ அது பக்கத்துலேயே வந்து இது ஃபோர்ட்டு பக்கத்துலேயே இந்த சாய் கிங்ஸ் மாதிரி அந்த நிறைய டீ ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. அதுவும் நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம், அதுவும் அங்கேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்ஸு வந்து எங்களுக்கு நாமக்கல்லில் முட்டை தான் ஃபேமஸ்ஸு. அதனால் வந்து அந்த ட்ரை பண்ணலாம் பார்த்தோம். பட் ட்ராவல் டைமில் அதிகமாக ஜங்க் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கூடாதனால நாங்கள் நியூ டிஷ் ஏதோ ட்ரை பண்ணல. அப்படி நீங்கள் எதனா நாமக்கல்ல என்ன ட்ரை பண்ணி ஃபேமஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் கொல்லி ஹில்ஸ்க்கு வருவோம், வந்தால் நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோர்ட்லேருந்து பார்த்தா ஒரு 10% ஆஃப் நாமக்கல் தெரிஞ்சுது. ஸோ வியூவோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அட்லாஸ்ட் நாங்கள் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபைனல் ஸ்பாட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இங்கேருந்து வரதுக்கு மனசு இல்லை, ஏன்னா அப்படி ஒரு காற்று இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அன்மியூட் பண்ணி காட்டுறோம். ஸோ அட்லாஸ்ட் பாய் பாய்.